இந்தியாவின் முதுபெரும் தலைவர் முத்தமிழ் அறிஞர் தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐயா பெரியார் அவர்களின் பாசறையில் பயந்து பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய இந்திய நாட்டின் மாபெரும் அரசியல் தலைவர் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற சமூக நீதி போராட்டத்தின் வித்தாக விளங்கிய தாய்மண் தமிழ் மண்ணின் தலகாத்தன் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உறங்குகின்ற அந்த தமிழுடைய பாரம்பரியமிக்க மெரினா கடற்கரையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் துயில் கொள்ளும் இடத்தில் உறங்குவதற்கான அனுமதியை இந்த எடப்பாடி எடுப்பிடி அரசு மறுத்திருக்கிறது. இன்று இரவுக்குள் தமிழக அரசு உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் பேரறிஞர் அண்ணாவின் அருகில் வைப்பதற்கான இடத்தை ஒதுக்கி தரவில்லை என்று சொன்னால் தமிழர்களும் லட்சோபலட்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்மணிகளும் தமிழ் அறிஞரை கலை இலக்கியம் பண்பாடு மொழி சினிமா ஆற்றல் என்று அனைத்து வகை ஆற்றல் பெற்ற ஒரு ஆளுமைக்கு இந்த தலைவனுக்கு இவர் காலத்தில் இடம் கொடுத்தல் என்று பெயரை தட்டிச் செல்வதற்கு போட்டி போட்டு வர வேண்டுமே தவிர இந்த தலைவருக்கான இடத்தை தட்டி பறிக்கின்ற ஈனச் செயலை தமிழக முதலமைச்சர் செய்யக்கூடாது. உடனடியாக தமிழக அரசு இந்த மெரினா கடற்கரையில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவிற்கும் அருகாமையில் துயில் கொள்வதற்கு இடம் அளிக்க வேண்டும். அப்படி அளிக்க மறுத்தால் கண்டிப்பாக அந்த இடத்தில் லட்சோபலட்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு அணியாக சென்று அதே இடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் பொன்னுடலை வைப்போம். மத்திய நரேந்திர மோடி அரசு உடனடியாக தமிழக அரசுக்கு வற்புறுத்தி அல்லது ஆணையிட்டு அந்த இடத்தை ஒதுக்கித்தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன். இந்திய வரலாற்றில் தலைவர் கலைஞருக்கு நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவருக்கு நிகராக எந்த ஒரு ஆளுமையும் எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு அரசியல் பேரியக்கம் இல்லை. 50 ஆண்டு காலம் ஒரு மாபெரும் அரசியல் கட்சியின் தலைவன், 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், 13 முறை இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் தான் போட்டியிட்ட அத்துணை தேர்தல்களையும் வெற்றி பெற்ற ஒரு மகத்தான அரசியல் அறிஞன். அந்த அறிஞனுக்கு இடம் கொடுத்து நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். தர மறுத்தால் தமிழகம் எழும். தலைவர் அவர்கள் அண்ணாவின் இதயத்தில் இடம்பெற்றவர், அண்ணாவின் அருகில் இடம் பெறுவார். இது வரலாற்று தீர்ப்பு. நன்றி.